வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் தொடர் சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மன்றத்தின் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவ்வகுப்பில் முதுநிலை பேராசிரியர் பழனிச்சாமியா அவர்கள் முகாரிசியின் ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு தொடர் சிந்தனை உரையாக விளக்கமளித்து வருகின்றார். இன்று 27வது பாகம் தொடங்க உள்ளார். வழக்கமாக ஐயாவுக்கு இந்த மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை என்று தொடங்குவோம். உண்மையும் அதுதான். 3 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் 320 சிந்தனை உரைகளை ஆற்றிவிட்டார். 2 கிழமைக்கு முன்னும் ஐயா சிவாய்யா சொன்னார் 320 என்று சொல்லி, அதையும் பிறகு 2 இல்லாமல் 322 சிந்தனை உரைகளை ஆற்றி ஐயா இப்படி 322 சிந்தனை உரைகளை ஆற்றி எல்லோருடைய மனங்களிலும் அன்பையும் மதிப்பையும் பெற்று எங்களில் ஒருவராய் கலைந்து விட்டார் என்ற உணர்வு எனக்குண்டு. கடந்த சிந்தனை உரையின் அதாவது பாகம் 26 கேள்வி பதில் நேரத்தின் இறுதியில், அதாவது நான் அந்த சிந்தனைக்குள் முற்றாக கேட்கவில்லை, இடையில் போயிட்டேன். பின்பு யூடியூப் போஸ்டிங்கில் பார்த்தேன். அந்த கேள்வி பதில் நேரத்தின் இறுதி நேரத்தில் சர்வமாமா உரிய ஒரு விடயம் என்னை கொஞ்சம் உணர்ச்சி வயப்பட வைத்தது. அதாவது அவ அவ ஐயா சொல்றா, ரொம்ப நன்றிகள் ஐயா, உங்கள் குரலை கேட்கும்போது ஆனந்தமாய் நல்ல தெளிவு கிடைச்சு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா என்று தொடங்கி தனது கடந்த கால அனுபவங்களை சொல்லி கொண்டிருந்தார். அவள் அந்த 30 வருடங்களுக்கு முந்தைய அனுபவங்களை, மிகவும் கஷ்டமான அனுபவங்கள், நானும் அதை அனுபவப்பட்டபடியாலே அவவின் உணர்வு எனக்கு முட்டாக புரிந்தது. ஐயாவினுடைய சிந்தனைகளை கேட்டு நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா என்று உணர்வுமா சொல்லும்போது அது எவ்வளவுக்கு அதை அதை எவ்வளவுக்கு உணர்ந்து அதை சொன்னாண்ட இது எனக்கு உணர்ச்சி ஏற்பட்ட பண்ணிவிட்டது. அப்போது இதற்கு நான் சொன்ன ஒரு கதை உண்டு எனக்கு ஞாபகம் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு. இந்த ராமாயணம் கேட்ட பாட்டி சொன்ன கதை ஞாபகம் வந்தது. அது கதை சர்வமாமா சொன்னது நிஜம். சர்வமாமாவின் வார்த்தைகள் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டும் போல எனது மனத்தில் ஒரு உந்துதல். எனவே அதை கூறிக்கொண்டு ஐயாவை சொல்லுங்களாம். அதாவது ஐயாவின் சிந்தனை முறைகளை பெரும்பாலும் கேட்டிருக்கிறேன். அவரிடம் பல உயரிய பண்புகள் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அவற்றில் குறிப்பாக 2 கூற விரும்புகிறேன். அதாவது இந்த சலனப்படாமை, சினங்கொள்ளாமை, அதில் பல பண்புகளை நான் வந்திருப்பேன். இப்போ டைம் இல்லை, 2 மாத்திரம். இந்த 320 சிந்தனை முறைகளை ஆற்றிவிட்டார். நான் பெரும்பாலும் கேட்டிருக்கிறேன். எதிலும் அவர் ஒன்றாலும் சலனப்பட்டதை நான் உணரவில்லை. அதாவது முதலாவது சிந்தனை எப்படி தொடங்கி கொண்டு போனாரோ அதே இதெல்லாம் இன்று வரைக்கும் அது போய் கொண்டிருக்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும் கேட்டதை விட தாராளமாய் கொடுப்பார். தெரியாவிட்டால் தெரியாதுன்னு சொல்லுவார், அல்லது செக் பண்ண வேணும் என்று சொல்வார். அதிலும் சலனம் இல்லை. அதாவது இந்த ஒருவர் அந்த கடவுளுக்கு ஏன் சலனம் இல்லை என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதிலும் சொன்னார் என்று சொன்னால், கடவுளுக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும். எனவே கடவுளுக்கு சலனம் இல்லை. ஏன் மனிதனுக்கு சலனம்? அவனுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், ஆனால் வருங்காலம் தெரியாது. அதை சிந்திச்சுத்தான் அவனின் கலக்கங்களும் சலனங்களும். அப்போ அடுத்த கேள்வி என்ன, என் ஐயா கடவுளோ என்று கேட்டால் இல்லை, அவரும் மனிதன்தான். நான் கூற வந்தது என்று சொல்லி சொன்னால், ஐயா சலனப்படாமை, அதாவது
அவருக்கும் சலனம் இருக்கும். ஆனால் அது அவர் எது விதத்திலும் பாதிக்காது. அது ஒரு கண நேரத்தில் போயிடும். வந்தாலும் டக்குன்னு போயிடும். அவருடன் நிற்காது. அடுத்தது சினம் கொள்ளாமை. சினம் கொள்ளாமையும், அதாவது நாம் சினம் அவர்கிட்ட ஒழித்து விட்டார் சொல்லவில்லை. சினம் கொள்ளாமை. அதாவது இந்த இதுவரை கால சிந்தனை உரையிலும் ஐயாவிடம் 2 சந்தர்ப்பங்களில் சினம் வந்து போனதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது அவரின் ஆன்மீக முடுக்கு. அந்த சினத்திலும் எனக்கு ஒரு பெருமை ஐயா அது சின்னப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குணமினும் குன்றோறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அதில் நான் ஐயா உணர்ந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த நற்குணங்களை அந்த உச்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு சினம் வந்தாலும் அது ஒரு குணப்பொழுது, அது ட்ரேஸ் இருக்காது, போயிடும். அதை பற்றிய இதை அதே மாதிரி தான் ஐயாவும் அந்த தன்மைகளை ஐயாவில் நான் கவனித்திருக்கிறேன். அதை பெருமைப்பட்டிருக்கிறேன். அத்தகைய ஒரு சான்றோனின் சிந்தனை உரைகளை கேட்டு சகல வளங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்குரிய பதிவுகள் எங்களுடைய கருமையத்தில் இருக்கின்றன. அதுதான் நான் ஐயாவுடன் நாங்கள் இவ்வளவு வரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஐயாவின் சிந்தனை உரைகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுவோம். இப்பொழுது முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடாஸ்க யோகா மன்றத்தின் சார்பில் சிந்தனையை தொடங்குமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரனுக்கு வெளிச்சம் சந்திரனுடைய இயல்பு அல்ல, சூரியனுடைய பிரதிபலிப்பு. அதே மாதிரி மனவளக்கலை அன்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருடைய வளர்ச்சிக்கு காரணம் மகரிஷியுடைய அன்பும் அருளும் அவருடைய உருவத்துணையும் வழிகாட்டுதலும் தான். நமக்கென்று எந்த பெருமையும் சிறப்புன்னு கிடையாது. அப்படியே அருளிலே நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான் ஐயா. அப்படியே சிந்தனை இருக்கிறபடியத்தான் ஐயா உங்களிடம் சலனம் இல்லை, தன்முனைப்பில்லை, இவ்வளவு தூரம் ஈஸியா போகக்கூடிய இருக்கு ஐயா. சாமி சொன்ன மாதிரி வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம், அவ்வளவுதான். ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. இன்றைக்கு கவியை போட்டுருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே 27வது அமர்வு, இன்றைக்கு அறிவின் முழுமை, அறிவின் முழுமை என்ற தலைப்பிலே உள்ள கவி. அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்றிருந்தேன். அவ முதல் அருகுண எழுச்சி ஓங்கி அடைந்த துன்பங்களை நான் விளக்கப் போகா. என்னை அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில் ஆனந்தமய பேருற்றேன். ஈசனே உலகு உயிர் உணர்வாய் உள்ள இவ்வுண்மை உணர்ந்துவிட்டேன், அமைதி பெற்றேன். அறிவின் முழுமை, அது முக்தி. முக்தி என்றாலும் முழுமை என்றாலும் ஒரே பொருள்தான். அப்ப அறிவின் முழுமை என்றால் அறிவின் குறை உண்டா?
என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அறிவின் குறைபாடு பல இடங்களிலே உண்டு. குறிப்பாக மனிதரிடத்திலே இருக்கக்கூடிய அறிவின் குறைபாடு. இந்த குறையை நிறைவு செய்வது எப்படி? பஞ்சபூதங்கள், 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகள், அதிலே அதனுடைய இயல்பு வாழ்க்கையிலிருந்து பிறழ்வது இல்லை. ஆனால் 6 அறிவு என்ற உச்சத்தை தொட்ட மனிதன் மட்டுமே இதை 6ஐ 0 ஒழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். 6ஐ அரைகுறையாக விட்டுவிடவும் முடியும். விலங்குகள் போல் ஒரு வாழ்க்கை. படிப்பு, செல்வம், பதவி இதெல்லாம் மனிதனை வேறுபடுத்தி காட்டுகிறது என்றாலும், வாழ்க்கை முறை என்று பார்க்கின்ற போது பிறர் வளம் பறித்தலே வாழ்க்கை. உலகின் பொதுவான நீதி இதுதானே. இப்ப பிறர் வளம் பறித்து வாழ்வது மனிதனுக்குரிய பண்பா? அது விலங்கு அல்லவா? பிறகு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தன்னை எப்படி 6 மனிதன் என்று பெருமை பேசிக்கொள்வது? கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாடலை சொல்வார். 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவு நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட். இது கண்ணதாசன் பாடல் அல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயாவுடைய பாடல். 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவு நிலைக்கும்னா அதுவும் கூட டவுட்னார். அப்ப எங்கெல்லாம் 6வது அறிவு இல்லை என்ற கேள்வி வருகின்ற போது பல கருத்துக்களை சொல்வார். தன் ரேகை தெரியாத கைரேகைக்காரனிடம் அவன் கண்டது போல் சொல்லுவதை நம்புகின்ற வகையிலும் 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு. இப்படி அந்த மூடத்தனத்தை எல்லாம் சுட்டி காட்டி இது பகுத்தறிவு இருந்தால் இது இருக்காது என்ற கருத்தை வெளிப்படுத்தினார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா. அதுபோல அறிவு முழுமை பெற்றால் எப்படி இருக்கும், அறிவு குறையாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த இரண்டுக்கும் ஒரு வேறுபாடு என்ன என்றால், இயற்கை நீதிப்படி, தெய்வ நீதிப்படி நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைக்கும் இப்போது இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறைக்கும் உள்ள பேதங்களே அவை. குறை அறிவுக்கும் நிறை அறிவுக்கும் உள்ள பேதம் அதுதான். அப்ப குறை அறிவை விரித்து இறைவனோடு ஒன்றுகின்ற போது அது முழுமை அறிவாக மேன்மை பெறுகிறது. அந்த பயணத்தை சாதாரண மனிதனாக பிறந்த பயணத்திலிருந்து ஞானம் தொட்ட உச்சம் வரைக்கும் உள்ள அறிவின் முழுமை அடைந்த வரைக்கும் உள்ள அனுபவத்தை மகரிஷி அவர்கள் சில படித்தளங்களாக இந்த கவியிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் வெந்ததை தின்று விதி முடிந்தால் சாவது. இதுதான் பெரும்பாலான மக்களின் வாழ்க்கை முறை. ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன தெளிவு இருக்கும்? எதுவுமே தெரியாது. வளர வளர உடல் சார்ந்த தேவைகளைத்தான் நாடுகின்றது, ஆசைப்படுகின்றதே தவிர அதற்கு மேல் அதனால் சிந்திக்க முடியாது. அப்ப குழந்தை பருவத்திலிருந்து உடல் வளர வளர அறிவும் சேர்ந்துதான் வளர்கிறது. ஆனா அந்த வேகத்திலே பேதம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்பாரு பட்டுக்கோட்டை. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆனா இந்த வேகத்தை பார்க்கின்ற போது
ஆள் வளர்கின்ற வேகத்திலே அறிவு வளர்ந்ததா? இல்லை. இந்த 25-30 வயதுக்குள்ள 2 பல் முளைக்கும். அதுக்கு ஞானப்பல் என்று நம்ம சிறப்பித்து சொல்லுகிறோம். அது வரைக்கும் 30 பல்லு தான் இருக்கும். சரி, ஞானப்பல் எல்லோருக்கும் வந்திருக்கு இல்ல? அது ஏன் ஞானப்பல்னு சொன்னாங்க? யோசிச்சிருக்கணுமே இல்ல? பல்லுல என்ன ஞானம் வரும்? கொஞ்சம் ஏமாந்து நாக்கு கடிச்சிருது, நாக்கு துன்பப்படுது. அப்போ பல்லுக்கு தெரிஞ்ச ஞானம் இதுதானே. பல்லுக்கு எப்படி ஞானம் வரும் என்றால், இந்த வயதிற்குள் ஞானம் பெற்றிருக்க வேண்டும். அதிகபட்சம் ஞானப்பல் வருவதற்குள் ஞானம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப உடல் பக்குவம் 14 வயதிலே வந்து விடுகிறது. ஆனால் மனப்பக்குவம் கடைசி வரைக்கும் வரவில்லை என்றால் அறிவின் குறைபாடு தானே அது. அந்த அறிவின் குறைதான் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் பற்றாக்குறையாக தெரியும். இப்ப மனம் நிறைவு பெறுவதில்லை என்று சொன்னால் அறிவு நிறைவு பெறவில்லை. அறிவின் தன்மையாகிய பதிவுகளோடு கலந்திருக்கின்ற அறிவின் தன்மையாகிய மனசு, அதுவும் நிறைவு பெறுவதில்லை. எனவே அன்னமய கோஷத்தில் உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்பி 5 புலன்கள் மூலமாக தூக்கின்ற இன்பங்களே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கொண்டு அதை அடைவதற்காகவே கையாள்கின்ற நுட்பங்களும் கற்றுக்கொள்கின்ற அறிவும் வளர்த்து கொள்கின்ற கல்வி அறிவும் பயன்படுத்துகின்ற செயல்களும் இவை எல்லாமே அறிவின் வளர்ச்சிக்கு பயன்படுகிறதா? கல்வி அறிவு இன்றைக்கு மிகவும் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கல்வி எதை நமக்கு கற்றுத்தர வேண்டுமோ அதை கற்றுத் தந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இந்த கல்வியும் உலக அளவிலே வெறும் உடல் சார்ந்த கல்வியை தவிர அறிவு சார்ந்த கல்வி அல்ல. அது என்ன உடல் சார்ந்த கல்வி? உடலுக்கு பல வசதிகளை கண்டெடுத்து வெளிப்படுத்துகிறது. அதை வாங்கி துய்ப்பதற்காக பணம் ஈட்ட வேண்டுமே, அதற்கான திறமைகளை தகுதிகளை வளர்த்து கொள்கிறது. இப்போ உலகளாவ பார்க்கின்ற போது உடல் சார்ந்த வாழ்க்கை தான் மிக பெரும் பகுதி. எங்கோ சில பேர் தான் உடல் கடந்து மனம், ஆத்மா, உயிர் என்று சிந்திக்கிறார்கள். எனவே உலகெங்கும் பரவலாக இருப்பது அறிவின் குறைபாடே, உடல் சார்ந்த வாழ்க்கையே, புலன் சார்ந்த வாழ்க்கையே. எனவே அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட, மனம் சிறைப்பட்டு இருக்கிறது அன்னமய கோஷத்தில். உடலுக்கு நல்ல உணவு மட்டுமா உண்கின்றோம்? அதாவது உங்களுக்கு நீங்களே பாவம் செய்திருக்கீங்களா என்று கேட்டால், ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு செய்வனே தவிர எனக்கு நானே செய்துக்குவேனா? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி என்பார். அப்ப உங்களுக்கு நீங்களே பாவம் செய்துக்க மாட்டீங்க. நிச்சயமா அது எப்படி எனக்கு நானே செய்துக்க முடியும்? சரி, பிபி வந்ததே அது அடுத்த வீட்டுக்காரருக்கு வந்த பழக்க வழக்கங்களால், உணவால் வந்த நோயா, அல்லது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட நோயா? இன்னும் சர்க்கரை, டயபெட்டிக் சொல்லக்கூடிய நோய், கேன்சர்னு சொல்லக்கூடிய நோய், இதெல்லாம் பரம்பரை வியாதின்னு வந்துருச்சுங்க. இவையெல்லாம் அடுத்தவர் செய்த செயலுக்கு விளைவா, அல்லது நீங்களும் உங்களுடைய தலைமுறையோ செய்த செயலுக்கு விளைவா?
அது எல்லாருக்கும் தான் வருது, எனக்கு மட்டுமா வருது? இன்னைக்கு இந்தியாவில் 45% டயபெட்டிக் பேஷண்ட்ன்றாங்க. நான் மட்டுமா? அப்போ எல்லோரும் சேர்ந்து செய்து கொண்டால் அது தற்கொலை இல்லவா? எனவே தன் உடலுக்கு தன் மனதுக்கு வலியும் துக்கமும் வருகிறது என்று சொன்னால் அது தனக்குத்தானே செய்து கொண்ட பாவங்கள் என்பது கூட அறியாத மக்கள் தானே இந்த சமுதாயம். அதுபோல் ஞானிகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அறியாமையிலே கூட இருந்திருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் அப்படி இருக்க மாட்டாங்க. மிக குறுகிய காலகட்டத்திலேயே தங்கள் வாழ்க்கையிலிருந்து மீண்டும் மேன்மையை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவார்கள். இப்படி அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்றிருந்தேன். உடலே நான். இப்ப நான் யார் என்ற கேள்வி எழுகிறதா? நீ யார் என்பது எல்லாரும் கேட்பாங்க. யார் நீங்க? நீ யார் எனக்கு சொல்றதுக்கு என்றுதான் கேட்பாங்க. நான் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறதா? நீ யார் என்று கேட்டால் ஆணவத்தின் வெளிப்பாடு. நான் யார் என்று கேட்டால் ஞானத்தின் துவக்கம், அறிவின் பயணத்தின் துவக்கம். அப்ப நான் என்ற கேள்விக்கு நான் என்ன ஒருத்தரா 2 பேரா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? நான் என்ற சொல்லுக்கு நான் 2 உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? இல்லையே. அப்ப நான் யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற போதுதான் ஆன்மீகத்தின் கதவு திறக்கப்படுகிறது, தத்துவ ஞானத்தின் கதவு திறக்கப்படுகிறது, அறிவு முழுமையை நோக்கி பயணிக்க துவங்குகிறது. எனவே இந்த சிந்தனை வராத வரைக்கும் சார் யாருங்க, நான் இன்ன நாடு, இன்ன மொழி, இன்ன மதம், இன்ன ஜாதி, இன்ன தொழில் பார்க்கிறேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன், எனக்கு உறவு நட்பு இன்னார் இன்னார் இன்னார், இப்படித்தான் அட்ரஸ் சொல்ல முடியும். இதெல்லாம் உடலுக்கான முகவரிகள். இவை எல்லாமே உடலுக்கான முகவரிகள். இந்த உடல் இங்கு விழுந்து விட்டது என்றால் எது வெளியே போனது? இல்லைங்களா? எது வெளியே போனது? யார் கண்டாங்க? காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதில்லையே. வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டதில்லையே. கடலின் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததில்லையே. உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, திரும்பி பார்த்ததில்லையே. இல்லையா? உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு, திரும்பி பார்த்ததில்லையே. அப்படி பார்ப்பதுதான் நான் யார், நான் யார் என்ற கேள்வி. அது வரைக்கும் நீ யார் என்ற கேள்விதான் இருக்குமே தவிர தன்னை நோக்கி திரும்பாது. ஏனென்றால் மனதின் அடிப்படை இயல்பே உடலை விட்டு வெளியே ஓடுவதுதான். பிரத்யாகாரா, உடலை விட்டு வெளியே ஓடிக்கிட்டுதான் இருக்கும். அதுதான் அவருடைய இயல்பு. எதற்காக? இந்த உடலை சார்ந்த வாழ்க்கைக்காக. உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை தேவைகள், உறவு, நட்பு, அதற்கான கல்வி, மருத்துவம், இப்படி இந்த உடல் தேவையை நாடி வெளியே ஓடுவது மனதின் இயல்பு. அப்படி ஓடுகின்ற மனதை உள்ள திருப்பினால் நான் யார் துவக்கம். எனவே அன்னமய கோஷத்தில் மனம் கட்டுண்ட அந்நாளில் உடலே நான் என்றிருந்தேன். அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி,
உடல் நான் என்று இருக்கின்ற போது எத்தனை ஆசைகள், எத்தனை ஆசைகள், எத்தனை ஆசைகள். எல்லாமே நமக்கே வேணும். அதாவது இன்றைக்கு உச்சகட்டமாக 820 கோடி மக்கள் வாழ்கிறோம். இத்தனை பேருக்கும் இந்த நில உலகம் தேவையான அனைத்து வளங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கிறது. குறைபாடு என்பது விநியோக முறையிலே இருக்கின்ற குறைபாடை தவிர வளத்திலே குறையில்லை. சரி, 820 கோடி மக்களின் தேவைகளுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை, இந்த பூமி ஒரு மனிதனின் ஆசைக்கு போதுமா? ஒரு மனிதனின் ஆசைக்கு போதுமா? ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலுத்துவேன் நினைவர். அழகசை நிகராக அம்பொன் மிக வைத்த பேதும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் என்றாரே. அதனால அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி எல்லாமே எனக்கு வேணும். என்னுடைய சொல்லுக்கு உலகமே கட்டுப்படணும். ஆனா யாருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். இது எழுதப்படாத ஆணவ சாஸ்திரம். யாரு வேணும் பாருங்க, எத்தனை பேர் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சி பக்குவம் வந்தவங்க தான் கொஞ்சம் அடங்கி போவாங்களே தவிர, இயல்பு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது உலகமே அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படணும். ஆனா யாருடைய சொல்லுக்கும் அவர் கட்டுப்பட மாட்டார். அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அதனால் அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி அடைந்த துன்பங்களை நான் விளக்க போக வார்த்தையிலே அடங்காது. வார்த்தையிலே அடங்காது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த அனுபவங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது பேதங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள், பேதங்கள் உண்டு. ஆனா ஞானம் பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற போது கொஞ்சம் துன்பங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதாவது கண்ணசு ரொம்ப அழகா சொல்வார், தண்ணீர் நிறைந்திருக்கின்ற இடத்திலே பயிர் செழித்து வளர்வது போல கண்ணீர் நிறைந்திருக்கின்ற இடத்திலே கருத்துக்கள் செழிக்கும் என்பார். அற்புதமான கருத்து. தண்ணீர் நிறைந்திருக்கின்ற இடத்திலே பயிர் செழித்து வளர்வது போல கண்ணீர் நிறைந்த உள்ளத்திலே தான் கருத்துக்கள் செழித்து வளரும். இயல்பில் இல்லை என்றாலும் கூட இறைவன் அப்படித்தான் வைப்பான். அப்போதான் அனுபவங்கள் பிறக்கும், தத்துவங்கள் வெளிப்படும். இப்ப மகர்ஷி நினைத்திருந்தா 1.5 லட்சம் டர்ன் ஓவர் அந்த காலத்துல, இப்போ 1950களில். அன்றைக்கு 1.5 லட்சம் டர்ன் ஓவர்னா இன்னைக்கு எவ்வளவு கோடி கணக்கு பாருங்க. அதெல்லாம் வைத்து மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆகி நல்ல காரு பங்களால் வாழ்ந்திருக்கலாம். மனம் அதுல போகலையே. இன்னும் விஸ்வாமித்திரர், கௌதம புத்தர் அரண்மனை வாசிகளாக பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து ஞானம் பெற்றார்கள். அப்போ ஞானத்திற்கு அடிப்படையே பிரச்சனைகள் தான். அதெல்லாம் சந்தித்து சந்தித்து தீர்வு காணுகின்ற போதுதான் அனுபவங்களே சிறந்த ஆசானாக மாறும். அனுபவங்களே சிறந்த ஆசான். அப்படி அவா முதல் அருகுண எழுச்சி ஓங்கி அடைந்த துன்பங்களை நான் விளக்க போக வார்த்தையில் அடங்காது. அதாவது உண்மை உணர்வு என்ற தொகுப்பில் ஒரு 10 கவிதை இருக்குங்க. மகர்ஷியுடைய என்ன சொல்றது, அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் அந்த 10 கவிகளை படிச்சு பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வேலை உணவுக்கும்
அடுத்தவர்களை நாடி இருந்த ஒரு வாழ்க்கை. எவ்வளவு ஏளனம், கேலி பேச்சு, அவமானம். அந்த அனுபவம் தந்த பாடம் தான் மகிழ்ச்சி. என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, அடுத்த சோத்துக்கு அடுத்தவங்க கையேந்த வேண்டி இருக்கும். அது சிறப்பு இல்லை. அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வது, இதுதான் சிறப்பு. அதனால் வறுமைக்கு உட்பட்ட வாழ்க்கை, துயரமான அனுபவங்கள், என்ன வார்த்தை சொல்லி விளக்க முடியும்? அப்படியே சொன்னாலும் கேட்பவர்கள் எந்த நிலையில எடுத்துக்கொள்வார்கள்? என்னை அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில், என்னை அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில். அதாவது முதலில் உடல் மட்டுமே நான் என்றிருந்தார். இப்போ அறிவே நான், அந்த அறிவின் இயக்க களம் உயிர், அந்த உயிரின் இருப்பிடம் இந்த உடல். அப்படியே ரிவர்ஸ் ஆறுது. முதல்ல உடலை நான் என்றிருந்தாரு, இப்போ அறிவே நான், அந்த அறிவே இயக்கத்தில் உயிரானது, அந்த உயிரின் இருப்பிடம் வாழ்விடம் இந்த உடம்பு. இப்படி என்னை அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில் ஆனந்தமய பெருற்றேன். 5 கோஷங்கள் சொல்லுவார்கள். இந்த முட்டை கோஷம் சொல்றாமே, முட்டை கோஷம்னா ஒவ்வொரு இதழாக பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறோம் இல்லையா? அது போல நம்முடைய வாழ்க்கை 5 கோஷங்களிலே அமைந்திருக்கிறது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள். இதுல ஒருத்தர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, இந்த வெங்காயம் வாங்க, நம்ம வாழ்க்கை ஒரு வெங்காயம் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு வெங்காயம் தான். எப்படின்னா, இப்ப எது வெங்காயம்? மேல சருகு இருக்கு, அதை நீக்கிய பிறகு ஒவ்வொரு இதழாக வருது. இது இதழ், வெங்காயம் இல்லை இல்லையா? அப்போ ஒவ்வொரு இதழாக பீத்து போட்ட பிறகு கடைசியில பார்த்து ஒன்னையும் காணும். அப்போ இதழ்களுக்கு பெயர் தான் வெங்காயமா? இல்லை இது இதழ்கள் தான் என்றால் வெங்காயம் எங்க? அது போல நம்ம அந்த வாழ்க்கை ஏதோ வெங்காயம் நினைச்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். நாம் அடைந்த கல்வி என்று ஒரு இதழை பிரிச்சு போடுங்க. நாம் பெற்ற உடல் அமைப்பு, உடல் ஆற்றல் ஒரு இதழுக்கு பிரித்து போடுங்க. பெற்ற கல்வி, மற்ற வசதிகள் ஒரு இதழ் எடுத்து போடுங்க. அடைந்த பதவி, அதில் பெற்ற உயர்வுகள், இப்படி சில இதழ்களை பிரிச்சு போடுங்க. கடைசியில முதுமை என்று ஒரு இதழ், அதையும் பிரிச்சு போடுங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்குதுங்க? ஒன்றும் இல்லை. அப்போ இந்த வாழ்க்கை என்பது இந்த இதழ்களா அல்லது வெங்காயமா? அப்போ ஒன்றும் இல்லாத ஒரு வெற்றிடத்தை நோக்கிய இதழ்களின் அணிவகுப்பே வெங்காயம். ஒன்றும் இல்லாத வெற்றிடத்தை மையமாக கொண்டு இதழ்களின் அணிவகுப்பே வெங்காயம். அதே போல மீனிங்லெஸ் லைஃப், இதை மையம் கொண்ட உடல், அழகு, செல்வம், கல்வி, அதிகாரம், சொத்து கணக்கு, உறவு, நட்பு என்ற இதழ்கள் சேர்ந்த ஒரு வெங்காய வாழ்க்கை. என்ன இருக்கு?
அதனால சிந்தித்து பார்க்கின்ற போது என்ன வாழ்க்கை இது? அப்ப என்ன நோக்கம் என்றால், இதை அறிந்து அறியாத மக்களுக்கு கை தூக்கி விடுவது, ஆங்கோர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். இப்படி அறிவாய் உயிராய் மெய்யாய் கண்ட இந்நிலையில் ஆனந்தமய பேருற்றேன். ஈசனே உலகு உயிர் உணர்வாய் உள்ள இவ்வுண்மை உணர்ந்து விட்டேன், அமைதி பெற்றேன். அந்த சுத்த வெளியாகிய ஆதிசிவமே, ஈசனே உலகு உயிர் உணர்வு. இந்த இடத்துல ஏன் இறையே என்று சொல்லாம, வெளியே என்று சொல்லாம, ஈசனே உலகு உயிர் உணர்வாய் உள்ள என்று ஈசனை முன்வைத்தார் என்றால், சிவம் அது சுத்தவெளி. அது எழுச்சி பெற்று இறை துகளாக மாறுது இல்லையா? எழுச்சி பெறவில்லை என்றால் உலகம் ஏது, உயிர்கள் ஏது, நாம ஏது? அப்ப எழுச்சி பெற்ற நிலைக்கு ஈஸ்வர்னு பேர், ஈசன்னு பேர். அப்ப எழுச்சி பெற்ற இறை துகளே உலகம், இந்த பிரபஞ்சம். பிறகு உயிர்கள், பிறகு அந்த உயிர்களிலே உணர்வுகள், ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் உணர்வுகள். இப்படி அந்த ஈசனே உலகு உயிர் உணர்வாயுள்ள இவ்வுண்மை உணர்ந்து விட்டேன், அமைதி பெற்றேன். இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான். எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது? நீ அல்லால் உலகம் ஏது மாதவமே என்று தன்னையே அர்ப்பணித்து விட்ட நிலை, நான் என்ற தனித்துவம் இல்லாத நிலை. அந்த நிலையிலே அமைதியை தவிர ஒரு என்ன இருக்க முடியும்? அமைதி என்பது உடல் அளவிலே உள்ள நிலை. அப்பதான் தொண்டாற்ற முடியும். உடல் உணர்வை கடந்து போயிட்டோம் சொன்னா தொண்டு எப்படி ஆற்ற முடியும்? வான்காந்தத்திலிருந்து நல் எண்ணங்களை பரப்பலாமே தவிர மக்களுக்கு விளக்கம் சொல்லவோ உதவி செய்ய முடியுமா? அப்போ அமைதி நிலையில இருந்து தொண்டாற்றுகிறோம். அந்த கடமை முடிந்த பிறகு பேரின்பத்தோடு கலந்து போகிறோம். அப்படி மகரிஷி அவர்கள் வாழ்ந்து காட்டிய தத்துவம் இது. ஐயா, அடுத்த கவி. அறிவு முழுமை, அதைத் தொடர்ந்து அறிவு விளக்கம். அறிவுக்கு என்ன விளக்கம் என்றால், அறிவே தன்னை பற்றி விளக்கி சொல்கிறது. அறிவே தன்னை பற்றி விளக்க முடியும். அறிவை தவிர அறிவை பற்றி யார் பேச முடியும்? இல்லைங்களா? சோ அறியும் திறன் உடையது அறிவு. அப்ப அறிந்தவற்றை அறிவுதான் சொல்ல முடியும். ஆனால் அசரீதியா சொல்ல முடியுமா? சாத்தியம் இல்லை. அப்போ உணர்வின் மூலமாக, உள் உணர்வு, இன்ட்யூஷன் என்ற வகையிலே உள் உணர்வாக அது வெளிப்படுத்தக்கூடிய இயற்கை உண்மைகள், வாழ்க்கை தத்துவங்கள், அதுதான் அறிவின் விளக்கம். இந்த விளக்கம் என்ற சொல்லே விளக்கு கூட்டல் அம், விளக்கம். அம் என்பது காந்த ஆற்றல், விளக்கு. அப்ப விளக்கு என்பது அந்த காந்தாற்றலே தன்னை பற்றிய சரித்திரத்தை விரித்துரைப்பது விளக்கம். அது ஏன் விளக்கு அம் என்று வைத்தார்கள்? விளக்கு என்ற சொல்லிலே ஒரு பருப்பொருள் இருக்கு இல்லையா?
எல்லா விளக்கும் விளக்கு அல்ல சான்றோர்க்கு, பொய்யா விளக்கே விளக்கு. எத்தனையோ விளக்கு இருக்கு. இப்போ எல்ஜிடி வரைக்கும் வந்துட்டோம். வெறும் நெருப்பில் இருந்து தீபம் வந்து, காமாட்சி தீபம், அகல் விளக்கு, குத்து விளக்குன்னு எல்லாம் வந்து குண்டு பல்பில் தொடங்கி இப்போ எல்ஜிடியில் வந்து நிற்கிறோம். இந்த விளக்குகள் அனைத்துமே இந்த கண்களுக்கு பொருட்களை தெளிவாக எடுத்து காட்டி பாதுகாப்போடு பயன்கொள்வதற்கு துணை செய்வது, துன்பத்தை நீக்குவது இந்த விளக்கு. உடல் சார்ந்த துன்பத்தை நீக்குவது. விளக்கம் என்பது நமக்கு தெரியாமல் நாம் சந்திக்கின்ற இன்ப துன்பங்கள். இது ஏன் எனக்கு வந்தது? கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு. 820 கோடி மக்களிடத்துல இந்த கேள்வி உண்டு. எனக்கு ஏன் இது வந்தது? யார் விளக்கம் சொல்ல முடியும்? உள்ளவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? பிறந்த நேரம், தலையெழுத்து, கொண்டு வந்தது, அப்படி இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இது ஒரு விளக்கமாகுமா? இதுவே புரிந்து கொண்டது போல ஆமா ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஒரு வார்த்தைக்குள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இருந்து என்று சொன்னால் அப்ப இவ்வளவு சிக்கல் எப்படி வரும் இல்லையா? ஒரு வார்த்தைக்குள் தலையெழுத்து, பிறந்த நேரம், விதி என்ற ஒரு வார்த்தைக்குள் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அறிவு இருந்தால் இத்தனை சிக்கல் எப்படி வரும்? எனவே இவையெல்லாம் அறியாமையின் வெளிப்பாடு. சொல்பவனுக்கும் தெரியாது, கேட்பவருக்கும் புரியாது. தெரிந்தது போல் அவர் சொல்வார், புரிந்தது போல் இவர் தலையாட்டுவார். இவ்வளவுதான். ஆனால் எப்படி என்ற விளக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் காந்த தத்துவம் புரியணும். ஏன்னா காந்தத்தின் ஈர்ப்பு தன்மை தானே அனுபவங்களை அதிர்வுகளாக உள் இழுத்து ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி அதற்கு என்று ஒரு முதிர்வு நேரத்தை நிச்சயித்து அந்தந்த காலத்தில் அவற்றை மலர்த்தி அதற்கு தக்க விளைவுகளை தருவது காந்த களம் தானே, ஜீவாந்த கருமையும் தானே. எனவே காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடி அவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே, எங்கேயுமே கிடையாது. அதனால் தெளிவாக விளக்கக்கூடிய இடம் வேதாத்திரியம். ஆத்ம தத்துவமா வாங்க சொல்றோம், கர்மயோகமா வாங்க சொல்றோம், உயிரின் ரகசியமா இங்கே விளக்கம் உண்டு. அப்ப எல்லா அம்சங்களையும், வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும், என்னென்ன தேவைகள் உண்டோ, ஐயங்கள் உண்டோ, அனைத்திற்கும் விளக்கம் சொல்லக்கூடிய ஒற்றை இடம் உண்டு இந்த உலகத்தில் என்றால் அறிவித்திருக்கோவில் மட்டும்தான். அதனால் விளக்கம், விளக்கு காந்தத்தை பற்றிய விளக்கம். சரி, தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெளிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்தி கொப்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. அன்று அன்று பொருந்தும்பாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார், ஏற்று நலம் காண்போம். அதாவது பண்பாட்டை பற்றி மகர்ஷி விளக்கம் சொல்கின்ற போது பண்பாடு என்ற சொல்லே மாற்றத்திற்கு உட்பட்டது. எப்போ ஒரு பண்பாடு இருந்தது, ஒவ்வொரு காலத்திலும் பண்பாடு மாறிக்கொண்டே வருகிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கிறது பாருங்க. குடும்பம் என்ற அமைப்பே தேவையில்லை
என்ற அளவுக்கு லிவிங் டுகெதர் கல்ச்சர் அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. இது மேன்மையா கீழ்மையா, இது நன்மையா தீமையா, காலம் பதில் சொல்கின்ற போது திருத்தம் கஷ்டம். முதலிலேயே தேர்வு செய்வது எளிதானது, பாதுகாப்பானது. யார் சொல்ல முடியும் இதை? ஞானிகள் தான் சொல்ல முடியும். அப்ப ஞானிகள் நிறைந்திருந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை வேறு, ஞானிகளே இல்லாமல் போன காலகட்டத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறை வேற. இருந்தாலும் பயன் கொள்ளாத சமுதாயம், அதுவும் அதே வாழ்க்கை முறைதான். அதனால் தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக, அது ஏன் அறிவு தொடர்? அறிவின் பயணம்தான் சுத்தவெளியிலிருந்து இந்த நொடி வரைக்கும். த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம். அப்ப பயணம் என்றால் தொடர்ச்சி தானே. நின்று விட்டால் பயணம் முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவோம். அப்ப தொடர்கின்ற நிகழ்வுக்குத்தானே பயணம் என்று சொல்கின்றோம். பயணங்கள் ஓய்வதில்லை. அப்படி தொன்று தொட்டு மனித இனம் வாழ்ந்து கண்ட அறிவு தொடராக அவ்வப்போ தெரிந்தவரை கருத்தும் நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். எல்லா அனுபவத்தை வைத்து வைத்து திருத்திக் கொண்டதுதான். ஆதி மனிதனிலிருந்து இன்று வரைக்கும் பாருங்களேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே குடும்பத்துல குழந்தைகளுக்கு நாம் அறிவுரை சொல்லுகின்றோம், நல்ல பண்புகளை கற்றுத்தருகிறோம். ஏன்? நான் பட்ட கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாது. அப்ப அனுபவத்தை கொண்டு இது இந்த இடத்துக்கு போய் சேரும், இந்த பாதை தவறு, இப்பவே திருத்திக்கணும் என்ற அட்வைஸ் தானே குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது, இல்லையா? ஆனால் யார் கேட்டாங்க? அப்பா சொல்லி நாமும் கேட்கல, நம்ம சொல்லி குழந்தைகளும் கேட்கறதில்லை. அப்படியே எல்லாம் இருக்காங்களா? வேறுபாடு. சில குழந்தைகள் அப்படியே கேட்கும். நீ காலையில் சிகாகோல 5 வயது குழந்தை வேதத்திரிய பாடல் 14 அம்சத்தை அற்புதமாக பாடுது. பெரியவங்களே திணறுவோம், சில இடங்க திக்கி போயிடுவோம். 14 அம்சங்கள் சொல்ல முடிவதில்லை. ஆனா 5 வயது குழந்தை அவ்வளவு அற்புதமா பாடுதுன்னு சொன்னா, அப்போ தமிழ் தெரிஞ்சிருக்கணும், சொல்வதை ஈர்த்து நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கணும். இதுவும் ஒரு மனித பிறப்பு தானே. அப்ப எல்லோரும் ஒரே வகையில் அடக்க முடியாது. 5 விலங்குகள் வரைக்கும் ஒரு புலி இப்படித்தான் வாழும் என்று கட்டுரை எழுதிடலாம். ஒரு மானினுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் கட்டுரை எழுதிடலாம். ஆனா ஒரு மனிதனின் வாழ்க்கையை நீங்க கற்று எழுத முடியுமா? அப்படி 170 கோடி மக்களுக்கு எவ்வளவு எழுதுறதுங்க, இல்லையா? அதனால் எந்த ஒரு கருத்தும் இங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இப்படித்தான் எல்லாரும் சொல்ல முடியாது. நிறைய வெரைட்டி இருக்கும். அதுக்குள் சில பரவலாக பார்ப்பதை மட்டும்தான் நம்ம பேசுறோமே தவிர, எல்லாருமே இப்படித்தான் டிஃபைன் பண்ண முடியாது. அது சரியான கருத்து அல்ல, தவறு. எனவே எல்லா வகையிலும் இருப்பாங்க, தீதும் நன்றும் கலந்துதான் இருக்கும். அப்படி நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். அனுபவத்தை வைத்து துன்பத்தை நீக்கி 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 வந்த பண்பாடுதான் இன்னும் தீரல. பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் 67 ஆரம்பிச்சாங்க, 2027 வரப்போகுது. பிச்சைக்கார இல்லையா தமிழ்நாட்டுல? குடிசை மாற்று வாரியம் 60 வருஷம் ஆண்டாச்சு, குடிசைகள் இல்லையா தமிழ்நாட்டுல? அப்போ மக்கள் எப்போதும் இப்படி இருந்தால்தான்
மக்கள் எப்போதும் அரைகுறையாக இருந்தால்தான் நான் இதை கொடுக்குறேன், இதை செய்கிறேன்னு சொல்லி மற்றவர் நம்ம ஏமாற்ற முடியும். எல்லாம் வந்த பிறகு அப்புறம் யாரையும் நம்ம மதிக்க போறோம்? யாரையும் மதிக்க மாட்டோம். அதனால் இப்படியே தான் இருக்கும். அவரவர்களாக பார்த்து திருந்தாவிட்டால், முன்னேறாவிட்டால் யாரும் ஒன்றும் கொடுத்து நிற்காது நம்ம கையில. எனவே நன்று தீது எனும் பிரிவில் செயல் ஒழுங்கும் கண்டோம். நாடு காலம் இடம் பொருட்கள் உற்பத்திக்கு ஒப்ப. நாடு காலம் இடம் பொருள் உற்பத்தி, எங்கெங்கேயோ உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள். இன்றைக்கு உலகளாவ பார்த்தோம்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களும் எல்லாம் மேட் இன் சைனா. பெருங்காயமும் வெங்காயம் உரிக்கிறது கூட கருவி கண்டுபிடிச்சு வச்சுட்டாரு. ஒரு டியூபுகளை போட்டு 2 திருகுனீங்கன்னா பூண்டு அந்த இது தனியா சருகு தனியா வந்துடுது வெளியே ஒரு செகண்ட்ல. அப்போ உலக மக்களை சோம்பேறியாக்குவதற்கு இந்த சீன மக்கள் ரொம்ப சுறுசுறுப்பா உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகமே உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுங்களா? அப்படி நாடு காலம் இடம் பொருள் உற்பத்தி இவற்றுக்கு ஏற்ப என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. இதுதான் இயற்கை விதி. மனிதர்கள் வேறுபாடு, நாடுகளில் வேறுபாடு, சமுதாயத்தில் வேறுபாடு, இது மாற்ற முடியாத விதி. அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது நான் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அடிமுட்டாள்னு அர்த்தம். அப்படி கேட்டார்ல, அடிமுட்டாள்னு அர்த்தம். அவரவருக்கு எங்க திறமை இருக்கோ, எங்க போய் சேர்க்கணுமோ அது இறைவனுடைய கணக்கு, இயற்கையின் கணக்கு, கர்மாவின் அமலாக்கம். கர்மாவின் அமலாக்கம் யாரும் குறுக்க போக முடியாது. அதனால என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமைந்ததாக சரித்திரமே கிடையாது. வேதங்கள் தவிர்க்க முடியாதவை, மனிதர்கள் வேறுபாடு தவிர்க்க முடியாதவை. ஏன் என்றால் இயற்கையின் அமைப்பே முன்னோக்கி போவதுதான். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், அது பின்னோக்கி பார்க்கவே பார்க்காது. வேடிக்கையா ஒரு சிந்தனை பாருங்களேன். கோவிலுக்கு போறோம், முடி காணிக்கை மொட்டை அடிச்சிடுறோம், திரும்ப வளருது, திரும்ப அடுத்த வருஷம் இன்னொரு கோயிலுக்கோ அதே கோயிலுக்கோ மொட்டை அடிக்கிறோம். அப்போ நாம செய்தது திரும்ப வரும். ஆனா இறைவனே முடி எடுத்துட்டு வச்சுக்கங்க, வழுக்கையாயிரும். அப்புறம் மறுபடியும் முடி முளைக்குமா? முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ். இதுதான் இயற்கை விதி. அதனால வேதங்கள் இயற்கையின் தவிர்க்க முடியாத அங்கம். அப்ப அது ஏற்றுக்கொள்வதற்கு தான் பக்குவம் வேணும். திடீர்னு சிஎம் ஆன உடனே ஒரு சீனியருக்கு பொறாமை பாருங்களேன், உடனே இன்னொரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வேலை பண்ண பார்த்தாரு, அது தோத்து போச்சு, ஒர்க் அவுட் ஆகல. உடனே நாமளும் புது கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அது முதல்ல பண்ணியிருந்தா 2021 முதல் மந்திரியா இருக்கலாம். வாய்ப்பு விட்டு போச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி கையில் அழுகி போச்சு. இப்ப மறுபடியும் வருமா என்ன? இப்படி என்றென்றும் எவ்விடத்தும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக எக்கருத்தும் எம்முறையும் அமையா. அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார். அன்றன்று பொருந்தும்வாறு. அப்ப எல்லா காலகட்டத்திற்கும் ஞானிகள்
தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். அடையாளம் காண்பது கொஞ்சம் சிரமம். எங்கேயோ இருப்பாங்க, முகவரி தெரியாம மறைந்திருப்பாங்க. போலிகள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணும், அசல் எல்லாம் அடங்கித்தான் இருக்கும். இப்ப எங்கேயோ இருக்கலாம், மக்கள் பார்வைக்கு கிட்டுவது இல்லை. மகர்ஷி மாதிரி சில பேர் மக்களை கைத்து கிழுவதற்கென்றே எவ்வளவு அவஸ்தைப்பட்டாலும் பொறுமையோடு தொண்டு செய்வார்கள். அப்படி அன்றன்று பொருந்தும்வாறு வேதத்திலே தத்துவம் ஏன் பொருந்துகிறது? இதுவரைக்கும் இத்தனை காலம், சில 1000 ஆண்டுகள் இறை தத்துவம், அறநெறி, தர்ம வாழ்க்கையை பற்றி எல்லாம் எத்தனையோ மகான்கள் பேசியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே திசை மாற்றப்பட்டு விட்டன. உலகெங்கும் இருக்குது, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கு, திசை மாற்றப்பட்டன. மகர்ஷி வந்தாங்க, தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. உடலுடைய இயக்கம் எப்படி, மனம் எப்படி, உயிர் எப்படி, அறிவு எப்படி, இந்த பிரபஞ்சத்தின் விதி எப்படி, இதுக்கெல்லாம் சூத்திரதாரி சுத்தவேலி. இதைத்தான் அந்த காலத்துல பல வார்த்தைகளால் குறிப்பிட்டார்கள். அப்ப அந்த மதங்களின் மறை நூட்களை பார்க்கின்ற போது மகர்ஷியுடைய கருத்துக்கு எந்த மறைநூல் முரண்படவே இல்லை. ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பைபிள், திருக்குறள், எந்த நூலை பார்த்தாலும் மகர்ஷியின் கருத்துக்கு எந்த இடத்துல முரண்படவே இல்லை. முரண்படுவதெல்லாம் இந்த போலித்தனமான மதவாதிகளுடைய கருத்துக்கள் தான் முரண்படும், மறை நூட்கள் முறைப்படவே இல்லை. அப்போ அன்றன்று பொருந்தும்வாறு அறிஞர்கள் நம் வாழ்வில் அறிவு விளக்கம் தருவார். அது அவங்களுடைய கடமை. ஒரு குருவின் கடமை தான் பெற்ற தெளிவை, இறை தத்துவத்தை, வாழ்க்கை நெறிமுறைகளை மக்களுக்கு போதிப்பது குருவின் கடமை. அவரை மதித்து ஏற்று பின்பற்றி பயன்பெறுவது நம்முடைய கடமை. அதனால்தான் எந்த காலத்திற்கும் பெரியாரை துணை கோட வேண்டும். பெரியோருடைய துணை இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைவது தவிர வேறு வழியே கிடையாது. அதனால்தான் பெரியாரை துணை கோடல் அடுத்த அதிகாரமே பேதைமை. பேதைமைன்னு சொன்னா மனைவி பேச்சை கேட்காதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படித்தான் பல திருக்குறள் விளக்கங்களில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு கனக சுப்புரத்னம் ஐயா கூட பொது வாழ்வில் பெண்களின் குறுக்கீட்டை தவிர்த்தல் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆனா பேதைமை என்பது அறியாமை, இது பெண் என்ற அர்த்தம் இல்லை. எப்போ பேதைமை வரும்? பெரியாரை துணை கொள்ளவில்லை என்றால், நீற்றாரை துணை கொள்ளவில்லை என்றால் பேதைமையே மிச்சமாகும். அப்ப அறிவு விளக்கம் ஏற்கப்படவில்லை என்றால் அறியாமையே அரங்கேறும். அப்புறம் அறியாமை ஆட்சிக்கு வந்து விட்டால் குடும்பம் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும்? அதனால் அறிவின் விளக்கம் எப்போதும் வேண்டும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த வைகாசி விசாகம்னு ஒரு திருவிழா இருக்கு பாருங்க. முருகனுடைய பிறந்த நாளா விசாக நட்சத்திரம். இதிலிருந்து 14வது நட்சத்திரம் கார்த்திகை. இப்ப கார்த்திகையில சூரசம்ஹாரம். அப்ப என்ன அர்த்தம்? விசாகத்துல பிறந்து 14வது கார்த்திகையில சூரனை வதம் செய்ததாக சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரி, இப்போ அதை முருகன் ஆலயங்களிலே ஒவ்வொரு வருஷமும் வைகாசி விசாகம் செய்யறாங்க.
சூரசம்ஹாரம் செய்யறாங்க. இது எதுக்காக? ஏன் எப்பவோ சூரனை கொன்றாச்சு முருகன், இப்போ எதுக்கு அதை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால், 14 வயதிலேயே மனம் என்ற இயக்கம் தனித்துவம் பெற்று ஆசா பாசங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற போதே அந்த இடத்தில் ஆசைகளை உற்பத்தி செய்வது ஆணவம் தானே, அரக்க குணம் தானே. அந்த அரக்கத்தன்மை வதம் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அழகு குத்தணும், பால் காவடி எடுக்கணும், பாத யாத்திரை போகணும். இதுதான் சடங்கு. அப்ப வைகாசியில ஏன் பால் காவடி எடுக்கிறாங்க, ஏன் அழகு குத்துறாங்க, ஏன் நடந்து போறாங்க, காவடி எடுக்கிறாங்க என்றால், பால் காவடி, பால் என்பது வித்து சக்தி. பார்க்கடலில் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா? அது போல உயிர் சக்தி, குண்டலினி சக்தி மையம் கொண்டிருக்கின்ற இடம் வித்து மையம், காந்த கருமையம். இது 14 வயதிலே முதிர்ச்சி பெற்று அடுத்து இனக்கவர்ச்சியாக, புலன் கவர்ச்சியாக வெளிப்படும். அந்த நேரத்திலேயே இந்த புலன்களை எப்படி பயன்படுத்துவது, அரக்கத்தன்மை இல்லாமல் தெய்வீகத்தோடு அளமுறையோடு எப்படி பயன்கொள்வது என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அழகு குத்தணும். அது எப்படி குத்துவாங்க? நாக்கு இழுத்து வச்சு அழகு குத்திடுவாங்க. இப்ப அழகு குத்தின வாயில பேச முடியுமா? அப்ப என்ன அர்த்தம்? மௌனம். மௌனம் தான் மௌனத்துக்கு அழைத்து செல்லும். மௌன நிலை சுத்தவெளி, மௌனம் பயிற்சி. அப்ப மௌனத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும். அதனால் அழகு குத்து. சரி, மௌனம் மட்டும் போதுமா என்றால், குண்டலினி சக்தி மேலே எழுப்பி காவடி. காவடி என்றால் மகிழ்ச்சியை காவடி தவம்னு வச்சிருந்தாங்க. பிறகு இது மனோன்மை தவம் என்று அதை மாத்திக்கிட்டார். அதாவது நெற்றி கண்ணுக்கும் பிடரி கண்ணுக்கும் மையத்தில் இருப்பது. அப்போ பிடரி கண்ணிலிருந்து நெற்றி கண் வர்றோம், நெற்றி கண்ணு பிடரி கண் போறோம். காவடி மாதிரி இருக்கா பாருங்க. உள்ள நெற்றி, பிடரி, மனோன்மணி ஒரே நேர்கோடு, தலை ஒரு அரை வட்டம். காவடி சரியா வந்துச்சா? இதுதான் விசாகம். இந்த கருத்தை சொல்லி விசாகத்தை நடத்திருந்தா முருக பக்தர்கள் எல்லாம் கொஞ்சம் முருகன் மாதிரி ஆயிருக்கலாம் இல்லையா? சரி, இது ஏன் ஒவ்வொரு வருஷம் செய்வானு, என்னைக்கோ ஒரு நாள் செய்யலாம் இல்லை அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் 13 14 வர்ற குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அதனால் அவருக்கு அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதுதான் சடங்குடைய உட்பொருள். இப்படி மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக அறிவு விளக்கம் தரப்படும், ஏற்று பயன் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மைய கருத்தாக ஒற்றை வரி தரக்கூடிய ஞானம் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். இதை மனதிலே நினைவு வைத்துக் கொண்டு அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சி தந்த ஒற்றை வரி ஞானம். நினைவோடு வாய்ப்பளித்த செவிமடு தலைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, மிகவும் ஆழ்ந்த கருத்துக்கள் ஐயா. தெளிவான எளிமையான விளக்கங்கள். பல விடயங்களை உணர முடிவது ஐயா. ஆனால் அதை வார்த்தைகள் கூறுவதற்கு வார்த்தை வருவதில்லை, முடிவதில்லை. எனவே உணர்ந்தால் போதும் என்ற ஒரு திருப்பியில் நாங்கள் உங்களுடைய சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அன்பர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சி பகுதிக்கு செல்வோம்.
ஐயாவிடம் உங்களுடைய கருத்தை கூற விரும்புபவர்கள், ஏதாவது கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. இன்றைக்கு பார்த்த முதல் கவிதையில அன்னமய கோஷத்தில் உடலே நான் உடல் என்று அறிந்தேன். ஆனந்தமய கோஷத்தில் அறிவே நான் என்று உணர்ந்தேன். இடையில மனோமய கேசத்தில் மனம் நான் என்று சொல்லலாம். பிராணமய கோஷத்திலையும் விஞ்ஞானமய கோஷத்திலையும் என்னவா இருக்கும் ஐயா? அதாவது மனோமய கோஷத்துல மனம் சார்ந்த ஆசா பாசங்களே வாழ்வது மனம் சார்ந்த மனோமய கோஷம். மனம் போனபடி வாழ்வது. அப்ப உடல் தேவைகளை நிறைவு செய்வது, மனதின் உணர்வுகளை ஆசா பாசங்களை நிறைவு செய்வது, இந்த ரெண்டுமே உடல் மனம் சார்ந்த வாழ்க்கை தான் பொதுவாக எல்லோருக்கும் அமைந்திருப்பது. இதிலிருந்து சற்றே உயர்கின்ற போது பிராணமய கோஷம், அதாவது உயிரை அறியக்கூடிய பிராணனை அறியக்கூடிய பிராணமய கோஷம், அதுலேயும் உயர்கின்ற போது விஞ்ஞானமய கோஷம், விஞ்ஞானம், விண்ணை பற்றிய அறிவு. அதையும் கடந்தால் விண்ணுக்கு மூலம் மெய்ப்பொருள், மெய்ஞானமய கோஷம் அல்லது ஆனந்தமய கோஷம். நான் என்ன கேட்க வந்தேன் ஐயா, நான் யார் என்ற கேள்விக்கு ஐயா, உடலா உயிரா மனமா அறிவா என்று சொல்றது இப்ப 4க்கு இருக்குது. அந்த விஞ்ஞான மயசத்துக்கு என்னன்றதுதான் நான் யோசிச்சேன் ஐயா. நான் சொல்லுவேன், ஒரு கருத்து தோணுது, சொல்லுவேன். சொல்லுங்கம்மா. அதாவது அன்னமய கோஷம், மனோமய கோஷம், உடலே நான் மனமே நான். பிராணமய கோஷம் மூலமாக தான் நான் மனம் அப்படிங்கிற உணர்வே வருது. அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம் மூலமா தான் ஞானமய கோஷத்துல நான் இறை அப்படின்ற உணர்வு வருது. சோ அது ரெண்டும் செயல்முறை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, இதை உணர்வதற்கான செயல்முறை அப்படின்னு எடுத்துக்கலாமா? செயல்முறை வரும், மிச்சம் 3 உணர்வு முறை, இது 2 செயல்முறை அப்படி எடுத்துக்கலாமாங்க? ஜஸ்ட் தோணுச்சு. இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா உடல் மனம் அப்புறம் உயிர் துரியம், விண்மயம் விஸ்வரூப தரிசனம் பிரபஞ்ச காலம், பிறகு மெய்ஞானம். அப்போ உயிரை உணர்றது தானே பிராணமய கோஷம் ஆக்சுவலி. ஆமா ஆமா ஆமாம்மா. அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது நான் தான் அந்த இறைநிலைன்னு உணர்றது தான். இல்ல, விஞ்ஞானமயம் என்பது விண்ணுடைய விண் எப்படி வந்தது, அவருடைய பூர்வீகம் என்ன. விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது ஆராய்ச்சி. ஆமா, விண் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்ம பெறக்கூடியது என்னன்னா நான் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சம். சோ இது 3 உணர்வு முறை, அது 2 செயல்முறை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படி வரலம்மா. இது அப்படி வரல. இது உடல் மனம் உயிர் விண் மெய்ப்பொருள் பரிணாமத்துல போங்கள. செயல்முறை இது அறிந்த பிறகு செயலிலே கர்மயோகம் வந்துடும். அப்பதான் செயல்முறை சொல்லலாம், இல்லைங்களாம்மா? அதாவதுங்கய்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அன்னமய கோஷம் உடலே நான் இருக்கும். சரி. மனோமய கோஷம் மனம்தான் நான் அப்படின்னு இருக்கும். சரி. பிராணமய கோஷத்துல இதை தாண்டி எனக்குள்ள ஒரு பிராணன் இருக்குன்னு உள்ள போறதுதான் பிராணமய கோஷம். அதாவது என்னை பிராண உடலாக பார்க்கிறது. அப்போ இன்னர் டிராவல்ங்கிறது தான் பிராணமய கோஷம். சரி. அப்ப அந்த பிராணமய கோஷத்துக்கு அப்புறம்
விஞ்ஞானமய கோஷத்துல ஆராய்ச்சி வருது. பிரபஞ்சம் என்ன, நான் எப்படி இருக்கேன், எனக்கு இப்ப இந்த உயிர்க்கான காரணம் என்ன, இந்த வாழ்க்கைக்கான காரணம் என்ன, இதெல்லாம் யோசிக்கிறேன். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனலான இது என்னன்னா ஆனந்தமய கோஷம். அதாவது செல்ஃப் ரியலைசேஷன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், இது உணர்வு. நான் என்னை உடலா பாக்குறேன், என்ன மனமா பாக்குறேன். ஆனந்தமய கோஷம் என்ன நான் இறைவனா பாக்குறேன். சரி. ஆனா இந்த பிராணமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமும் அந்த அன்னமயம் மனோமயத்திலிருந்து ஆனந்தமயத்துக்கு போறதுக்கான அந்த பாதை, அந்த பயிற்சி, அந்த செயல்முறைன்னு சொல்ல வரேங்க. அது ஓகே. சரியான்னு தெரியல, எனக்கு தோணுச்சு. அது ஓகே. ஏன்னா நான் செயல்முறைன்னு சொன்னேன், நான் சாதாரணமான புலன் உடல் சார்ந்த செயல் நான் நினைச்சுக்கிட்டேன். இது நீங்க சொல்ற ஆன்மீக பயிற்சி செயல்முறைகள். அது மூலமாக நான் அதை அடையறேன். இது ரெண்டு உணர்வு முறையில இருக்கு, உணர்வு நிலையில இருக்கு. அது பயிற்சி அந்த செயல் நிலையில இருக்கு. அதன் மூலமாக நான் அடைவது ஆனந்தமயம். ஆமா, ஆன்மீக பயிற்சிகள். இப்போ ஐயா அப்படித்தானே கேட்டாரு அந்த தனாரையா, அதுக்காக நான் அந்த இது சொன்னேன். அது சரியான தனாரையா உங்களுக்கு விளக்கம் கிடைச்சதா? அது கேட்டது ஜனாரையா இல்ல சிவாயா? நான் சிவாயா தான் கேட்டது. சிவாயா கேட்டீங்களா? சரி, உங்களுக்கு விளக்கம் கிடைச்சதா? இல்லை, நான் கேட்டது சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்வியாக கேட்டேன். இப்போ அதான் அதில் ப்ரோசஸுக்குள்ள கொண்டு வராங்க. நான் ஒவ்வொரு மயத்தில் இப்போ நான் அன்னமய கோஷத்தில் இருப்பவர்கள் உடலைத்தான் தானாக உணர்கிறார்கள். சரி. மனிதன் ஒவ்வொரு நிலையில இருக்கின்ற போதும் அதே மாதிரி மனோமய கோஷத்தில் செயற்படுபவர்கள் நான் யார் என்ற கேள்வியை கேட்கின்ற போது மனம்தான் நான் என்று உணர்வார்கள். ஐயா, மனோமய கோஷம் கேட்க வாழ்றவங்க நான் யார் கேள்வி கேட்க மாட்டாங்க. அருகுணத்தில் வாழ்பவர்கள். மனம் என்பது ஆசை, கோபம், கவலை, அதானே. அந்த பதிவின்படியே வாழ்பவர்கள் மனோமய கோஷத்தில் வாழ்பவர்கள். அவங்க நான்கார் கேள்வி வராது. நான்கார் கேள்வி வரணும்னு சொன்னா பிராணமய கோஷம் தான் வரணும். பிராணமய கோஷத்துல அங்கதான் துவங்கி மெய்ஞானமய கோஷத்துல நான் தான் அறிவு என்பதும் புரியும். அதுல இன்னொரு கேள்வி கொண்டு வருது ஐயா. இப்ப இந்த 5 கோஷங்களை வரையறுக்கின்ற போது வழக்கமாக அன்னமய கோஷம், அதற்குள் பிராணமய கோஷம், அதற்குள் மனோமய கோஷம், அதற்குள் விஞ்ஞானமய கோஷம், அதற்குள் ஆனந்தமய கோஷம், இதுதான் இந்த ஓர்டர். இந்த ஓர்டர் மகரிஷியின் இப்ப இந்த ஓர்டருக்கு முரண்படுது. மகரிஷின் அன்னமய கோஷம், மனோமய கோஷம், அதுக்கு பிறகுதான் பிராணமய கோஷம் வருது. அதாவது ஆனால் இந்த ஆன்மீக நூல்கள் எல்லாவற்றிலையும் இருக்கிற ஓர்டர் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். சரி, அவங்க அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க ஐயா? அது அவங்க மகரிஷின் அடிப்படையில் இல்லை தானே. அவங்க இந்த மனதனுடைய அறிவினுடைய நிலைகளாகத்தான் செல்லுகிறார்கள். இந்த ஓர்டர்ல தான் அறிவின் உயர்ச்சி நிலை. இல்ல, அவங்க சொல்லக்கூடிய கருத்து வேறாக இருக்கணும். ஏன்னா அறிவை பற்றி அவங்க பேச மாட்டாங்களே. உடல் சரி, கான்ஷியஸ்னஸ் தான் பேசுறாங்க. அவங்களெல்லாம் சொல்றது என்ன லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல இருக்கிறோன்றதான் சொல்றார்கள். ஆனா அது விளக்கம் தெரியாம அது எந்த கோணத்துல சொல்றாங்கன்றது நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க முடியாதுங்க ஐயா. ஏன்னா சில சமயங்களில் அவங்க விளக்கம் சரியா இருக்கும், பட் அந்த ஸ்டெப் மாறி சொல்லியிருப்பாங்க. ஆனா மகரிஷி சொல்லக்கூடிய தெளிவா இருக்கும். இப்போ உடல் இருந்தா தான் மனசு வேலை செய்யும் இல்லைங்களா? அப்போ உடலும் மனமும்
இந்த புலன்வழி வாழ்க்கை தான், பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இவ்வளவுதான். இது அடுத்து பிராணன் அப்படின்னா உயிர். அப்ப இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உட்பொருள் என்ன? உயிர். உயிருக்கு உட்பொருள் விண்ணு, விண்ணுக்கு உட்பொருள் சுத்தவெளி, இல்லைங்களா? ஆமா, மகரிஷின் விளங்குது ஐயா. இது உங்களுக்கு பஞ்சபூத தத்துவத்துல கிளியரா போகும். வேதாந்தத்துல மாறி இருக்கு, அதான் கேட்டேன். அவங்க மாறி இருக்கலாம், அல்லது இவங்க மாற்றி இருக்கலாம், அல்லது அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு மாதிரியா இருக்கும். ஐயா, இன்னொன்னு பிராணன் அப்படிங்கறது நிறைய மூச்சோட தான் ரிலேட் பண்றாங்க. பிராணன்கிறத உயிரா ரொம்ப ரிலேட் பண்றது இல்ல. பிராணயாமம் அதனால அதுக்கப்புறம் மூச்சுக்கு அப்புறம் மனம்னு ஒருவேளை போகலாம். பட் அவங்க பதஞ்சலி யோகத்துல கூட ஆனா மனத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிராணன் வருது. ஈவன் நியம அதுக்கப்புறம் தான் ஆசனா பிராணாயாமா வருது உங்களுக்கு. ஆமா, பதஞ்சலோகம் யம நியம ஆசன பிராணாயாமா, மூச்சு பயிற்சிக்கு வந்துருச்சா? இது மூணுமே உடல் சார்ந்த பயிற்சிகள். ஆமா, மனசுக்கு வரும்போது இயம நியம மனம் தானேங்கயா. இயம நியமம்ங்கிறது மனம் தான். இயம நியமன்றது செய்ய வேண்டிய கடமைகள், செய்யக்கூடாத கடமைகள். அது மனம் சார்ந்தது தானேங்கயா. மனமும் உடலும் சார்ந்தது. மனதனுடைய இயல்பு தானேங்கயா அது. அதாவது பொய் சொல்லக்கூடாது, யாரையும் துன்புறுத்த கூடாது அப்படின்னு வரும்போது அது மனம் சார்ந்ததா தானே இருக்கு. மனம் உடலை பயன்படுத்துவது வச்சுக்கீங்களேன். ரெண்டும் இணைந்த இந்த மத்த 4 மனசுக்கு மட்டுமே. பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. அது உயிருக்கால மனசுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா மனசு தானே வெளியே போகுது, பிரத்யாகார சொல்றாங்க நிறுத்துன்னு. அப்புறம் நிறுத்திய மனசை குறிப்பிட்ட விக்கிரத்தின் மீது நிலை நிறுத்துவது தாரணா. அப்படி நின்று பழகிய மனசை உயிர் மீது திருப்பது தியானம். அதுல அடக்கம் பெற்ற நிலை சமாதி. இப்படிதான் அதுக்கு அந்த அஷ்டாங்க யோகத்துல வரும். ஆமாங்க, அதான் கடைசி 4 உயிர், ஃபைனல் ஆனந்தமய கோஷம். ஆமா, சமாதி அப்படிங்கிறது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் அது சமம் ஆதி. அப்போ முதல் 4 உடலும் மனமும், அடுத்த 4 மனம் மட்டுமே. அப்படி எடுத்துக்கணும். வேறு யாராவது கேட்க விரும்பினால் கேட்கலாம், அல்லது நாங்கள் நிகழ்ச்சியை ஐயா விளக்கம் கிடைச்சுதான் தெரியல. ஆமா, கேட்டு முடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் முடிச்சிட்டேங்க. நான் விளக்கம் தான் சொல்லிட்டு ஐயா, நீங்க அந்த கருத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அது நோட் பண்ண சொல்லுங்க அடுத்த வகுப்புல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய கருத்துக்கு ஒத்து போகுதா இல்ல எங்க முரண்படுதுன்னு பார்க்கலாம். அதுல நிறைய அது பெரிய லிட்ரேச்சர் இருக்கு, கொண்டு வச்சுடுறோம். ஐயா ஓகே ஓகே. ஒரு கேள்வி, இந்த 2வது பாட்டு கவிதையில ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. இது ஒரு என்னன்னு சொல்றது, கேட்க வேண்டும்ன்றதை காட்டி கேட்கிறார் கேள்வி. இல்ல சொல்லுங்க, அதெல்லாம் பிரச்சனை. சொல்லுங்க. இப்ப அந்த கவிதையில வருகிறது என்ன, என்றென்றும் எவ்விடத்துக்கும் எவ்விடத்தும் எக்காலத்துக்கு மேற்றதாக எக்கருத்து மும்முறையும் அமையா என்ற வரை வருது. அப்ப எந்த காலத்தை சொல்றதும் எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக இருக்காது. கடைசி அடுத்த வரி, அன்றன்று பொருந்தும்பாறு அறிஞர்கள் நம்பாள்கள் அறிவு விளக்கம் தருவார். அப்ப இந்த எத்தனையோ விதமா ஆன்மீக கருத்துக்கள் வந்திருக்குது. கடைசியாக மகரிஷியுடைய கருத்து இருக்குது. அப்ப இந்த பழைய கருத்துக்கள் இன்றைய நிலைக்கு பொருந்தா என்றுதானே சொல்றார். பொருந்தாதுன்னு சொல்லல, அது புரிந்தோட விதம் மாறி போச்சு.
ம்ஹும். நீங்க ராமாயணம் மகாபாரதம் என்ன சொல்ல வருதோ அதே தான் வேதத்திலும் சொல்லுது. இன்னும் எக்காலத்துக்கும் பொருத்தமான கருத்து தானே. ஆனா இது இல்ல இல்ல எக்காலத்துக்கும் இது சாமி சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா செயல்பாடுகள், பண்பாட்டு முறைகள், ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரம் இது ஒத்து வராது, ம்ஹும். மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ம். ஆனா இறை தத்துவமோ இறை நீதியோ அது என்றைக்கு மாறாது இல்லையா? ம்ஹும். ஸோ இந்த இடத்துல சாமி சொல்லக்கூடியது சமுதாய அளவில் எந்த காலத்துக்கும் எந்த இடத்துலையும் எந்த மாதிரியான சிந்தனை கருத்து இருந்தாலும் அது அப்போ அந்தந்த காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டு வருமே தவிர அப்படியே நிலைத்திருக்காது. எனக்கு கூட இந்த சந்தேகம் வந்ததுங்கய்யா நீங்க சொல்லும்போது. அப்ப திருக்குறள்லாம் இன்னைக்கு நமக்கு ஒத்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. அப்ப அதுக்கப்புறம் உடனே ஒரு வரி சொல்றாங்க, அறிவு விளக்கம் தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியில. சோ அது அப்படியே நமக்கு ரெலவெண்டா இருக்கும். ஆனா நமக்கு புரியுற மாதிரி அன்றன்றைக்கு வரக்கூடிய சான்றவர்கள் அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி விளக்கம் தருவார்கள். சந்தேகம் வந்தது, உடனே இதை சொன்ன உடனே தெளிவாயிடுச்சு. ஒன்றையும் உடம்புரை எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. ஒரு காலத்துல பழைய சாதம் சாப்பிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஈவினிங்கு தான் சமையல் செய்து சாப்பிடுவாங்க, 2 வேளை தான் சாப்பாடு. இன்னைக்கு உணவு முறைகள் எவ்வளவு மாறி இருக்குது, ஒருத்தருடைய உணவு பழக்கம் எவ்வளவு மாறி இருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்தது இப்போ இங்க பொருந்துதா? இல்லை. அது போல சாமி சொல்லக்கூடிய இந்த பொருந்தாது என்பது இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த செயல்பாடுகள் கருத்துக்கள் அதுதான் பொருந்தாது. மற்றபடி இறை தத்துவத்துக்கும் இறை நீதிக்கும் அதுல மாற்றம் வராது எந்த காலத்துக்கும். இருப்பது ஒன்று தானே, ஒரே தெய்வ நீதி தானே. நன்றி ஐயா. ஸோ இது மாறுமா அப்படின்னா அது மாறாது. ஸோ இதிகாசங்கள் திருக்குறள் எல்லாமே அப்படி எழுதப்பட்டவை தானே. இப்போ நீங்க இன்னொரு கோணத்துல பாருங்கய்யா, இதை பற்றி எத்தனையோ பக்தி மார்க்க கதைகள் எல்லாம் வருது. அது எப்போ ஒரே மாதிரி கதையாவா இருக்குது? ஒவ்வொரு ஆசிரியர் அவரோட புரிஞ்சுட்டார் அப்படி எழுதுறாங்க, மக்கள் படிக்கிறாங்க, தூக்கி போட்டு போயிடுறாங்க, யாரும் யோசிக்கிறதும் கிடையாது அதை பத்தி, இல்லைங்களா? அந்த கதைகள் இந்த காலத்துக்கு ஒத்து வர்றதில்லை. அது மாதிரிதான். பட் இறை தத்துவத்தையோ தெய்வ நீதியோ என்னைக்காவது மாற்ற முடியுமா? ஸோ அதை சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்பயும் மாறாது. அதை சொல்ல வரும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லவர்களுக்கு காலம் இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டோம், நல்லது சொன்னா யார் கேட்கறாங்க, நல்லவங்களுக்கு காலம் இல்லை. அப்படி அல்ல. நல்லவர்கள் என்பது ஆன்றோர் சான்றோர்கள். அவங்க எந்த காலத்தில் பிற்காலத்தில் வந்திருந்தாலும் முதல் ஒரு ஆன்றோர் எப்படி இறை தத்துவத்தை சொன்னார்களோ அதே போல விளக்கத்தை தருவார்கள். இவர்களுக்கு கடந்த காலம் இந்த காலம் எல்லாம் பேதம் கிடையாது. அதுதான் நல்லவருக்கு காலம் இல்லை அப்படின்றது. சரிங்களா ஐயா? அப்ப காலமுடைய கோட்பாடு வரல பாத்தீங்களா? இது சமுதாய ரீதியாக உடல் மனம் வாழ்க்கை ரீதியாகத்தான் ஒத்து போகாது என்ற கருத்தை தவிர, அதுல துன்பம் நீங்கணும் சொன்னா அந்தந்த காலத்துல வரக்கூடிய குருமார்கள் சொல்லக்கூடிய ஏத்துக்கணும், பயன்பெறணும் என்பதுதான் அப்படி முடிக்கிறாங்க கவியை. சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. சிவாயா, நிறைய செய்வோமா ஐயா? செய்வோம். இன்றைய சிந்தனையை மிகவும் சிறப்பாக நிறைப்படுத்தி தந்து அன்பர்களின் கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை அளித்த எங்கள் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை அனைவருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவரின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன். வளமுடன்.